திரைக்கதை மன்னன் பாக்யராஜ் அவர்கள் மாரடைப்பால உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில அவர் பற்றின நினைவுகளையும் இரங்கலையும் பகிர்ந்து கொள்வதற்காக நம்மோட நடிகை ராதா இணைப்பில் இணைஞ்சிருக்காங்க. அவங்களோடையும் பேசலாம். வணக்கம் மேம். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே அந்த நம்மளுடைய இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவங்களுடைய மறைவே உங்களால் இன்ன வரைக்கும் மறந்திருக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இயக்குனர் பாக்யராஜ் அவர்கள் காலமாக இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இதை பத்தின உங்களுடைய இரங்கல் செய்தி என்ன, அவருடைய நினைவுகள் பத்திலாம் நீங்க எங்களோட இப்ப ஷேர் பண்ணலாம். ஐயோ, என்னால நம்பவே முடியல. நல்லாதான் இருந்தாரு, ஹெல்த்தியா இருந்தாரு. ஏன்னா நான் அவரோட ஒரே ஒரு படம் தான் பண்ணிருக்கேன், எங்க சின்ன ராசா. ஆனா அதுவே எனக்கு அது ஒரு பொக்கிஷம் மாதிரி அந்த மூவி. நான் ஆக்சுவலி கல்யாணம் பண்ணி பாம்பேல செட்டில் ஆனதுக்கு அப்புறம் எப்பவுமே நான் ஒரு ஆக்ட்ரஸ்ன்ற மாதிரி யாருக்கும் சொன்னது கிடையாது. என் பசங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எப்போது ஒரு வாட்டி ஸ்கூல்ல அந்த ஓப்பன் ஹவுஸ் டேக்கெல்லாம் போவேன். அப்போ நம்ம சவுத் இண்டியன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ராதா ராதா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப என் பசங்களுக்கு நான் சொன்னது கிடையாது, ஆக்ட்ரஸஸ் அப்படின்னு எல்லாம் ஒன்றும் சொன்னதே கிடையாது. ஸோ அப்போ ஒரு வாட்டி என்கிட்ட என் கார்த்திகா கேட்டேன், ஏமா எல்லாரும் உங்ககிட்ட வந்து சைன் எல்லாம் வாங்குறாங்க அப்படின்னு கேட்டேன். அப்போ நான் சொன்னேன், அப்பதான் சொன்னேன், இல்லை நான் இந்த மாதிரி சினிமா இல்லை. அப்போ அவங்களுக்கு ஹிந்தி தானே ஜாஸ்தி பார்க்கறது, தமிழ் மூவி ரொம்ப ரேரா தான் வரும். ஸோ ஒரு வாட்டி அப்பா என்கிட்ட கேட்டாங்க, என்ன மூவிமா சொல்லுன்னா, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லணும் நீங்க பண்ண மூவி அப்படின்னு. நான் சொன்னேன், நீ கமல் சாரோட, ரஜினி சார், சிவாஜி சார் எல்லாம் சொல்லுமா அப்படின்னு. இல்ல இல்ல மூவி நேம் சொல்லுமா அப்படின்போது நான் என்ன சொல்றது. அப்பதான் எங்க சின்னராசா வந்து ஹிந்தியில மாதுரி தீட்சித்தும் அவங்களும் அனில் கபூர் அவங்கள நடிச்சாங்க. அது அங்கே பேட்டான்னு சொல்லி பெரிய ஹிட். பேட்டா பெரிய ஹிட். சோ அப்ப அந்த மூவி சொன்னா கூட புரியாது. அப்ப அதுல ஒரு சாங் இருக்கு, தக்கு தக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாங் இருக்கு ஸ்கூல்ல எல்லாம். அப்ப அது ரொம்ப கிரேசி சாங் வேற. சோ அதுல ஒரு சாங் தமிழ்ல இருந்து, அதே சாங் வந்து ஹிந்தியில இருந்தது. ஸோ பேட்டால அந்த அந்த சொன்ன அந்த படம் தமிழ்ல நான் தான்மா அப்படின்னு சொல்லி. அப்புறமா என் பசங்க ஃப்ரெண்ட்ஸ் வரும்போது என்னதான் எவ்வளவோ படம் நடிச்சிருந்தாலும் நான் சொல்றது பேட்டா சொல்லும் போது தே ரிகக்னைஸ் மீ வெரி வெல். அப்புறம் வந்து கைதியின் டைரி சாரோட, அவரோட தானே ஸ்கிரிப்ட் எல்லாம். அவர் வந்து ஹிந்தியில ஆக்ரி ராஸ்தான் சொல்லி மூவி பண்ணாரு. அப்போ நான் சொல்லுவேன், இஃப் யூ வாண்ட் டு சே சம்திங் எல்ஸ் அப்படின்னு சொல்லும் போது நான் சொல்லுவேன், அந்த படம் இருக்கு இல்லையா, அதுவும் தமிழ்ல நான் தான் அந்த ஜெயபிரதாக்கு அந்த கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால என்னோட கல்யாணத்துக்கு அப்புறம் பாம்பேல நார்த் இந்தியால செட்டில் ஆகும்போது எனக்கு இந்த ஒரு படம் ரொம்ப ப்ரௌடா அப்ப நினைச்சு, ஒரே ஒரு படம் 110 பண்ண அந்த ஒரு படத்தை பத்தி எனக்கு ரொம்ப ப்ரௌடா சொல்றதுக்கு அவர் தான் காரணம். அவ்வளோ அருமையான கேரக்டர், ஷூட்டிங் எல்லாம் அவ்வளோ ஷூட்டிங் நடக்கிற மாதிரியே இருக்காது, அவ்வளோ லைட்டா இருக்கும். அதுக்கப்புறம் 80s ரீயூனியன் வரும்போது ஒவ்வொரு டைமும் அவரு வருவாரு, ரொம்ப கூலா இருப்பாரு. ஐ மீன் லைக் புது ஜெனரேஷன் மாதிரி. யூனோ அப்புறம் நாங்க சேர்ந்து ட்ரிப் எல்லாம் போயிருக்கோம். அமேசிங் பர்சன். ஐ மீன் லைக் வெரி கூல். எல்லாருக்கிட்ட ஈஸியா சைலண்டா ஜெல்லாவாரு. ட்ரெண்டி, இஸ் ஆல்வேஸ் அப்டேட்னு நினைக்கிறேன். நம்பர் என்னால தாங்க முடியாது, இனிமே வார்த்தையும் கேட்டுட்டு இருக்கவே முடியாது. அவங்க ஃபேமிலி பூர்ணிமா அப்கோர்ஸ் என்ன பண்றது. எனிவே தேங்க்யூ. நான் வைக்கிறேன் போன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.